ஒரு நாடு அது எப்படி உருவாகுதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வெறும் ஒரு யோசனையா இருந்தது எப்படி ஒரு முழு தேசமா மாறுது? வாங்க இன்னைக்கு மலேசியா உருவான அந்த சுவாரஸ்யமான கதைய நாம கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். ஒரு சின்ன யோசனை, எப்படி ஒரு பெரிய தேசமா உருவெடுக்குது? இந்த கேள்விக்கு பதில் தேடித்தான் நம்மளோட இந்த முழு பயணமும் இருக்க போகுது. வாங்க மலேசியாவின் வரலாற்றுக்குள்ள ஆழமா போவோம். சரி, மலேசியாவோட கதை எங்கிருந்து தொடங்குச்சு தெரியுமா? ஒரு சக்தி வாய்ந்த யோசனையில இருந்துதான். பல பகுதிகளை ஒன்னா இணைச்சு ஒரு பெரிய வலுவான கூட்டமைப்பை உருவாக்கணுங்கிற ஒரு கனவு. அந்த யோசனை யாருடையது? அது எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் மலையாவின் முதல் பிரதமரான துங்கு அப்துல் ரஹ்மான் புட்ரா அல் ஹாஜ். அவரோட மனசுல தான் இந்த பிரம்மாண்டமான திட்டம் உருவாச்சு. அதாவது மலையா, சிங்கப்பூர், சரவாக், சபா, அப்புறம் புருனை, இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு புதிய வலுவான நாட்டை உருவாக்கணும்னு அவர் முன்மொழிந்தார். மே 27, 1961, இடம் சிங்கப்பூர். அன்னைக்கு நடந்த ஒரு கூட்டத்துல தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க அறிவிப்பு வெளியாச்சு. அந்த ஒரு தருணம்தான் மலேசியான்ற கனவுக்கான முதல் விதைய ஆழமா ஊன்றியது. தென்கிழக்கு ஆசியாவோட தலையெழுத்தையே மாத்த போற ஒரு அறிவிப்பு அதுன்னு அப்போ யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. ஆனா ஒரு நிமிஷம், எதுக்காக இவ்ளோ பெரிய வெவ்வேறு கலாச்சாரம் கொண்ட பகுதிகளை ஒன்னா சேர்க்கணும்? அப்படி ஒரு முடிவுக்கு பின்னாடி இருந்த உந்து சக்திகள் என்ன? அந்த ஏன் என்ற ரொம்ப முக்கியமான கேள்விக்கான பதில்களை தான் இப்ப நாம பார்க்க போறோம். இதுக்கு முக்கியமா 3 காரணங்கள் சொல்லப்படுது. முதல் காரணம் பாதுகாப்பு. அந்த நேரத்துல சிங்கப்பூர்லயும் சரி, சரவாக்லயும் சரி, கம்யூனிஸ்ட் அச்சுறுத்தல் அதிகமா இருந்தது. சோ இந்த இணைப்பு அதை சமாளிக்க ஒரு வலுவான தடையா இருக்கும் நம்பினாங்க. 2வது பொருளாதாரம். சிம்பிளா சொல்லணும்னா எல்லா நாடுகளும் ஒன்னா சேர்ந்தா வர்த்தகம் பெருகும், இயற்கை வளங்களை இன்னும் சிறப்பா பயன்படுத்த முடியும்னு ஒரு கணக்கு. கடைசியா 3வது இன சமநிலை. பல இன மக்கள் வாழ்ற இந்த பகுதியில ஒரு சமநிலையையும் நல்லிணக்கத்தையும் உருவாக்குறது இதோட ஒரு முக்கியமான நோக்கமா இருந்துச்சு. சரி, யோசனை இருந்தா மட்டும் போதுமா? அதை செயலுக்கு கொண்டு வர வேண்டாமா? மலேசியான்ற யோசனை எப்படி நிஜமாச்சு? அந்த பயணத்தோட முக்கிய மைல்கற்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நினைச்சு பாருங்க, மே 1961ல திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அடுத்த 2 வருஷத்துல எல்லாமே வேகமா நடந்துச்சு. சம்பந்தப்பட்ட தலைவர்கள் கிட்ட பேச ஒரு குழு, சபா மற்றும் சரவாக் மக்களோட கருத்து அறிய கோல்பர்ட் கமிஷன், சிங்கப்பூர்ல ஒரு பொது வாக்கெடுப்பு, கடைசியா ஜூலை 1963ல லண்டன்ல மலேசியா ஒப்பந்தம் கையெழுத்தானது. இது ஒரு வேகமான, அதே சமயம் ரொம்ப திட்டமிட்ட செயல்முறை. 2 வருஷத்துக்கும் மேலான திட்டமிடல், சூடான விவாதங்கள், பேச்சுவார்த்தைகள் எல்லாத்துக்கும் பிறகு கடைசியா அந்த நாளும் வந்துச்சு. ஒரு புதிய தேசம், ஒரு புதிய அடையாளம் பிறந்துச்சு. இந்த நம்பர், இதுதான் அந்த புதிய தொடக்கத்தோட அடையாளம். தென்கிழக்கு ஆசியாவோட வரலாற்றுல மறக்க முடியாத ஒரு தேதியோட முதல் பாதி. அது என்ன தேதியா இருக்குன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? கரெக்ட். செப்டம்பர் 16, 1963. தென்கிழக்கு ஆசியாவோட வரைபடத்துல மலேசியான்ற ஒரு புதிய தேசம் அதிகாரப்பூர்வமா உதயமான அந்த திருநாள். கோலாலம்பூர்ல இருக்கிற ஸ்டேடியம் மெர்டேகாவுல பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில துங்கு அப்துல் ரஹ்மான் மலேசியா பிரகடனத்தை வாசிச்சாரு. அந்த நிமிஷத்துல இருந்து மலாயா, சிங்கப்பூர், சபா, சரவாக் ஆகிய பகுதிகள் ஒன்னா சேர்ந்து மலேசியா என்ற ஒரு புதிய கூட்டமைப்பா உருவானுச்சு. ஆனா பாருங்க, இவ்ளோ பெரிய ஒரு விஷயத்த ஒருத்தரால மட்டும் செஞ்சிட முடியுமா? நிச்சயமா முடியாது. மலேசியா உருவாக்கத்துக்கு பின்னாடி பல தலைவர்களோட உழைப்பும் அவங்களோட தொலைநோக்கு பார்வையும் இருந்துச்சு. அவங்க தான் இந்த கனவை நிஜமாக்குன சிற்பிகள். மலாயாவிலிருந்து துங்கு அப்துல் ரஹ்மான், துன் அப்துல் ரசாக், சிங்கப்பூர்லேருந்து லீ குவான் யூ, சரவாக்லேருந்து டான் ஸ்ரீ ஸ்டீஃபன் காலாங் நிங்கான், சபாவிலிருந்து துன் புவாட் ஸ்டீஃபன்ஸ்னு பல தலைவர்கள் தங்களோட மக்களுக்காக பேசி இந்த இணைப்பை சாத்தியமாக்குனாங்க. இவங்களோட கூட்டு முயற்சி இல்லாம மலேசியா உருவாகியிருக்காது. ஆனா எல்லா கதையும் நாம நினைச்ச மாதிரி போகாது இல்லையா? இங்க ஒரு சின்ன ட்விஸ்ட். இந்த இணைப்புல இருந்த சிங்கப்பூர் வெறும் 2 வருஷத்துல, அதாவது 1965ல மலேசியாவிலிருந்து பிரிஞ்சு தனி நாடாச்சு. சில அரசியல் மற்றும் பொருளாதார கருத்து வேறுபாடுகள் தான் இதுக்கு காரணம். ஒரு நாட்டோட பயணம் பல எதிர்பாராத மாற்றங்களுக்கு உட்பட்டதுன்னு இது நமக்கு ஞாபகப்படுத்துது. சோ கடைசியா மலேசியாவோட கதை நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது. பலதரப்பட்ட பகுதிகளை ஒன்னா சேர்க்கிறது ஒரு நாட்டோட மிகப்பெரிய சவால்களுக்கு நிஜமாவே தீர்வை கொடுக்குமா, இல்ல அதுவே புதிய சவால்களை உருவாக்குமா? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.